புரட்டாசி மாதம் ஆரம்பிச்சாதான் வெஜ்ஜில் என்ன குழம்பு இருக்குன்னே தேடுவோம். இன்னைக்கு தட்டைப்பயிர் கத்திரிக்காய் போட்டு சூப்பரான குழம்பு தான் பண்ண போகிறோம். அதுக்கு 1 கப் தட்டைப்பயிரை 8 மணி நேரம் ஊற வச்சுட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயில் 1/2 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 2 சின்ன துண்டு இஞ்சி, 10 பல் பூண்டு, 15 சின்ன வெங்காயம், 2 தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/4 கப் துருவின தேங்காய் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு சூடாறணுன்னே ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அடுத்து ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகு, ஒரு 10 சின்ன வெங்காயம், கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூடவே கட் பண்ண 4 கத்திரிக்காய், அரைச்ச மசாலா, வேக வச்ச தட்டைப்பயிறு, 1 கப் அளவு தண்ணி, சின்ன லெமன் சைஸ் புளியை ஊற வச்சு கரைச்சி இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு டேஸ்ட்டு பார்த்துட்டு வேணும்னா சேர்த்துக்கோங்க. இப்போ மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு இது நல்லா வெந்தோடனே லாஸ்ட்டாக பொடியை கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்து கலந்துட்டிங்கன்னா சூப்பர் டேஸ்டியான தட்டைப்பயிர் கத்திரிக்காய் குழம்பு ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.